மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சியும் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றிருப்பதாக புகழாரம் சூட்டியிருக்கிறார். மாநில அங்கீகார தகுதியை வென்றெடுப்பதற்கு கூடிய இரு கட்சிகளுக்கும் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து மக்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் பணி சிறக்க வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாக்கி வரும் நடிகர் விஜய் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு புகழாரம் சூட்டியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாடு முழுவதும் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 4 இடங்களை பெற்றுள்ளது. மற்ற மாநிலங்கள் கைவிட்டாலும் கம்யூனிஸ்டுகளுக்கு தமிழ்நாடு கை கொடுத்து வருகிறது. சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே நாட்டில் உள்ள முக்கிய அரசியல் இயக்கமான கம்யூனிஸ்ட் கட்சி 1964ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் என பிரிந்தது. அதன் பின்னர் கேரளா, மேற்கு வங்கம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதிக்கம் செலுத்திய நாட்கள் தற்பொழுது பழைய நினைவுகளாகிவிட்டன. பிபி சிங், ஐஜே குஜரால் ஆகியோர் பிரதமராக இருந்தபோது கிங் மேக்கராக கம்யூனிஸ்டுகள் இருந்தனர். மேலும் 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெறாதபோது 43 இடங்களுடன் 3வது பெரிய கட்சியாக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக நகர்வதற்கு அச்சாணியாக இருந்தது. ஆனால் கடந்த 2 மக்களவைத் தேர்தல்களில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பெரும் சரிவை சந்தித்துள்ளன. மேற்கு வங்கத்தில் அசைக்க முடியாத கட்சியாக தொடர்ந்து 7 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தற்போதைய மக்களவைத் தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாததுடன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது கேரளாவில் மட்டும் ஆட்சியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தேர்தலில் அங்கும் பலத்த அடி கிடைத்துள்ளது. கேரளாவில் 15 இடங்களில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. அதனுடன் கூட்டணியில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4 இடங்களில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியை தழுவியது. கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக கருதப்படும் கேரளாவிலேயே ஒரு தொகுதியில் மட்டுமே கம்யூனிஸ்டுகள் வென்ற நிலையில் தமிழ்நாட்டில் 4 இடங்கள் கிடைத்துள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரையில் சு வெங்கடேசனும், திண்டுக்கல்லில் சச்சிதானந்தமும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருப்பூரில் சுப்பராயனும், நாகையில் செல்வராஜும் வெற்றி பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. 1989ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக ராஜஸ்தானில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதேபோல பீகார் மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக மக்களவையில் இந்த முறை கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் 8 பேர் இடம்பெற்றுள்ளனர். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 3 இடங்களை மட்டுமே பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முறை மொத்தம் 52 இடங்களில் போட்டியிட்டு 4 எம்பிக்களை பெற்றுள்ளது. கடந்த முறையைப் போலவே தற்பொழுதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 2 எம்பிக்கள் கிடைத்துள்ளதால் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்தது. நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏமாற்றமே விஞ்சினாலும் தமிழ்நாடு மட்டும் தொடர்ந்து கை கொடுத்து வருகிறது.